who is in you, He will keep you. He will keep you. So far He has kept you. Now He keeps you. He will keep you. இது வரைக்கும் உன்னை காத்தா, இன்றைக்கும் உன்னை காக்கிறா, இனிமேலும் உன்னை காக்க. நீ மடிந்து போக மாட்டான். Dear brother, we need this faith life. நமக்கு இப்பேற்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கை நமக்கு தேவையா இருக்கிறது. May the God give us a grace. We're going to read one verse. The Romans chapter 8, verse 36-37. In Tamil 36-37. In English 35-37. Here's the way. English first. We're going to read Romans chapter 8, verse 35-37 in English, but in Tamil 36-37. Who shall separate us from the love of Christ? Shall tribulation, or distress, or persecution, or famine, or nakedness, or peril, or sword? Nay, in all these things we are more than conquerors through Him that loved us. தமிழை வாசிக்க கேட்போம். 36-37. ரோமர் 8ஆம் அதிகாரம் 36-37. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவரால் இருக்கிறவர்களாய் இருக்கிறோம். Amen. The Paul given the challengeable words. பவுல் இங்கு ஒரு சவாலான வார்த்தையை அவன் கொடுக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? He said, who shall separate us from the love of Christ? அவன் சொல்லுறான் பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? Who shall separate us from the love of Christ? கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பது எது? Which thing shall separate from the love of Christ? எது கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பது? He said, shall tribulation, distress, persecution, famine, nakedness, peril, or sword. அதை வாசிங்க தமிழ்ல. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. Dear brother, the Paul faced this experience. Even this experience. Do you face this experience? Maybe you are facing like a tribulation or distress, persecution, famine, nakedness, peril, or sword. ஒருவேளை பவுல் சொல்றானே, உபத்திரவம், துன்பம், கலக்கம், பட்டினி, பசி, நிர்வாணம், பட்டயம் என்று சொல்லுகிறானே, இவையிலாயிட்டு ஒன்றோ ரெண்டோ பாதை வழியாக நீங்க போகிறீர்களா? Maybe this lockdown period you may say, we have short things in these things because of the jobless thing, because of the moneyless period, because of something you have said.
Do you face this experience? இந்த காலத்தில், வேலை இல்லாத காலத்தில், பஞ்சக்கத்த காலத்தில், ஒருவேளை நீங்கள் இந்த உபத்திரவங்கள், பாடுகள், பட்டினி வழியாக சில நேரத்தில் போகிறீர்களா? But what did Paul say? Paul say again. அவன் மேலே என்ன சொல்லுகிறான்? வாசிங்க 37. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. அடுத்தது, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோமே. Here the Paul said, in all these things we are more than conquerors through him that loved us. We are more than conquerors. Dear brother, we are conquerors. We are conquerors. Experience. We are not the failure people, we are the conqueror people. As Paul said, we have to say, I am a conqueror man. Because my Jesus conquered. Conqueror. He is a conqueror. நம் ஆண்டவர் ஜெயம் கொண்டவராக இருக்கிறார். நாமும் கூட ஜெயம் கொண்டவராக இருக்க வேண்டும். நம்மை அன்பு கூர்ந்த இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டவராக இருக்கிறார். இந்த பாதையின் வழியாக போனாலும் ஜெயத்தை இழந்து விடாதீங்க. ஜெயம் கொள்ளுங்க. அன்பு கூர்ந்தவர் ஜெயம் கொண்டவர். நாமும் கூட நம்ம அன்பு கூர்ந்த இயேசுவால நாம் ஜெயம் கொள்வோம். நாம் ஜெயம் கொள்வோம். We are going to conquer in all these things. We have to think about these things. It was written for us only. If you believe, the God will give the grace to you to conquer. நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு ஜெயிக்க கிருபை தருவார். வெளியில ஜெயிக்க உங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவார். அவர் ஜெயம் கொண்டவராய் இருந்தார். பவுலுக்குள்ள பிரகாசித்த இயேசு ஜெயம் கொண்டவராக பவுலோடு இருந்தார். நம்மை ரட்சித்த இயேசு ஜெயம் கொண்டவராய் நமக்கு வந்திருக்கிறார். As Paul said, we can also say, we have to say, in all these things, I am a conqueror. In all these things, I am a conqueror. Through him that loved us. அவர் மூலமாக நான் ஜெயம் கொள்வேன். என் அன்பு கூர்ந்தாரே. So may the God give us the grace. Don't be pained. சோர்ந்து போயிடாதீங்க. There is a conqueror. There is a victory. Our Lord Jesus is a victorious God. நம்முடைய தேவன் ஜெயம் கொண்டவராக இருக்கிறார். I want to finish with the one verse. Isaiah chapter 41 verse 30. ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். Isaiah chapter 41 verse 30. For I, the Lord God, with all the right hand, saying unto thee, fear not, I will help you. பயப்படாதே, உன் தேவனாகிய கர்த்தர் உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். God said, I hold your right hand. I hold your right hand. Fear not, I will help you. Oh, Jesus help us. May the God is help. May the God will help us. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.
May the God will help you. May the God will help us. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. God said, I hold your right hand. Fear not about it. I love this verse very. I experienced this verse in Isaiah 41:30. Says very. It's a very good verse to me. Thirteen, 14 years back, there was a big problem to me in ministry. Big problem to me. Myself on the ministry. I was very pained that time. I don't know how I have lived. I don't know how will I take my ministry? How will I do the ministry? பதிமூன்று வருஷங்களுக்கு முன்பாக பெரிய போராட்டம். There was a great struggle in my ministry. ஊழியத்தில் பெரிய போராட்டம் வந்து விட்டது. வாழ்க்கையில பல பாரியங்கள் சந்தித்து விட்டது. எனக்கு தெரியாது எப்படி நான் நடப்பேன், எப்படி ஊழியத்தை நடத்துவேன் என்று சோர்ந்து போன நேரம் உண்டு. There was a pain situation in my life that time. But that time, God has spoken this verse. Through this word, God has spoken me. நான் இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் என்னோடு பேசினார். I hold your right hand, fear not my son. I will help you. I have only chosen you from your mother womb. I have only chosen you from the beginning of the world. I have died for on the cross. அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னோடு பேசினார். நான் தான் உன்னை தாயின் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்டேன், உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தெரிந்து கொண்டேன். நான் உனக்காக சிலுவையிலே மரித்தேன் என்று கர்த்தர் என்னோடு பேசினார். அந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார். I hold you with my right hand. எனக்கு ஏற்பட்ட பிரச்சனையில போராட்டத்தில் அப்பொழுது கர்த்தர் எனக்கு பாடல் வரத்தை கொடுத்தார். The 2007 the Lord has put me the songs. The Lord has given the words to write your songs, the lyrics, and the singing. Everything came that time only. அந்த நேரத்தில் நான் பாடல் எழுதக்கூடிய ஒரு கிருபையும் எல்லா கிருபையும் அப்பொழுதுதான் வந்தது. பாடல் எழுதி பாடும்படி இந்த போராட்டத்தின் நேரத்தில், இந்த கலக்கமான நேரத்தில் தான் ஆண்டவர் என் வலது கை பிடித்து சொன்னார், I hold your hand with my right hand. Fear not, I will help you. He said, அவர் சொன்னார், உன் வலது கையை நான் பிடித்திருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உன்னை நடத்துவேன். So the same Jesus, the God was with the Paul, the same Jesus will live with us. அதே பவுலோடு இருந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பாராக. பவுல் சந்தித்த எல்லா பாதையிலும் அவன் மடிந்து போகவும் இல்லை, ஒடுங்கி போகவும் இல்லை. He was not forsaken. He was not destined. He faced the troubles and all things.
God was with him. அவன் எவ்வளோ காரியங்களை சந்தித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் மனம் முறிவடையவில்லை, கலக்கமில்லை. அவர் ரோமரில் சொல்லுகிறாரே, எவை கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது? Which things are separate the love of Christ? Who will separate the love of Christ? யார், எது என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியும் என்று சொல்லுகிறாரோ? உபத்திரவமா, நிர்வாணமா, துன்பமா, பசியா, பட்டயமா, நாசம், மோசமா, in all these things I will conquer. எல்லாவற்றிலும் நான் ஜெயம் கொள்வேன், கிறிஸ்துவினாலே ஜெயம் கொள்வேன் என்று சொல்லுகிறாரே. நாமும் கூட கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் ஜெயம் கொள்வோம். இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் நாம் பயப்பட தேவையில்லை. ஜெயம் கொண்ட இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். என்னோடு சேர்ந்து ஒரு பாடலை பாடுங்கள். ஜெயம் கொண்ட இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையாயிருத்தீரே, எல்லாவற்றையும் தருவாரே. நாம் தேவனுடைய பிள்ளையாயிருத்தீரே, எல்லாவற்றையும் தருவாரே. கவலை இல்லையே, கண்ணீர் இல்லையே, கவலை இல்லையே, கண்ணீர் இல்லையே, ஒன்றுக்கும் பயம் இல்லையே, பயமில்லையே. நான் தேவனுடைய பிள்ளையாயிருப்பேன், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். தேவனுடைய பிள்ளையாயிருப்பேன், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். சோதனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும், சோதனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நான் தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறேன், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நான் தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறேன், என்னாலும் வெற்றி தருவார். தேவனுடைய என்னாலும் வெற்றி தருவார். தோல்வி இல்லையே, தடை இல்லையே, தோல்வி இல்லையே, தடை இல்லையே, என்னாலும் வெற்றி தருவார். நான் தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறேன், என்னாலும் வெற்றி தருவார். நான் தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறேன், இல்லையே, தோல்வி இல்லையே, தோல்வி இல்லையே, தடை இல்லையே, என்னாலும் வெற்றி உண்டு. என்னாலும் வெற்றி உண்டு. தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறேன், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நான் தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறேன்,
எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். தேவனுடைய பிள்ளையாயிருப்பீரே, என்னாலும் வெற்றி உண்டு. தேவனுடைய பிள்ளையாய் என்னாலும் வெற்றி உண்டு. அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம், நமக்கு என்னாலும் வெற்றி உண்டு. என்னோட கூட சேர்ந்து பாடிக்கலாம். நான் தேவனுடைய பிள்ளையாயிருப்பேன், என்னாலும் வெற்றி தருவார். தேவனுடைய பிள்ளையாயிருப்பேன், என்னாலும் வெற்றி தருவார். தோல்வியில்லையே, தடையில்லையே, தோல்வியில்லையே, தடையில்லையே, என்றாலும் வெற்றி உண்டு. ஒரு ஜபத்தில் கத்தர் இந்த பாடலை கொடுத்தார். சகோதரன், சபைக்கு இந்த பாடல் எழுதிட்டு கத்தர் கொடுத்தார். கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உனக்கு வெற்றி உண்டு. தடை இல்லை. தடை உனக்கு நிரந்தரம் அல்ல, வெற்றி நிரந்தரம். தடை கொஞ்ச நேரத்திலே மாறிவிடும். தடையை உடைக்கிற ராஜா உன் முன்பாக கடந்து செல்லக்கூடியவராயிருக்கிறார். வெற்றி கொண்டவர் உனக்குள்ளே இருக்கிறார். வெற்றி உள்ள தேவனே உனக்கு பொக்கிஷமாய் இருக்கிறார். பொக்கிஷமாக இயேசு வெற்றி உள்ளவர். நீ தோல்வியின் பிள்ளை அல்ல. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையாயிருப்பீர், என்னாலும் வெற்றி தருவார். தேவனுடைய பிள்ளையாயிருப்பீர், என்னாலும் வெற்றி தருவார். தோல்வி இல்லையே, தடை இல்லையே, தோல்வி இல்லையே, தடை இல்லையே, என்னாலும் வெற்றி உண்டு. என்னாலும் வெற்றி உண்டு. அவர் பார்த்து கொள்வார். நான் தேவனுடைய பிள்ளையாயிருப்பீரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். பயப்படாதே, என்ன நடக்கும், என்ன செய்வேன் என்று பயப்படாதே. அவர் பார்த்து கொள்வார். ஜெகவா ஈரே, he is with you, he is going to see everything. அவர் எல்லாவற்றையும் உனக்காக பார்த்து கொள்வார். பாடுகிறார். நான் தேவனுடைய பிள்ளையாயிருப்பீரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். தேவனுடைய பிள்ளையாயிருப்பீரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். சோதனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், சோதனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நான் தேவனுடைய பிள்ளையாயிருப்பேன், எல்லாவற்றையும் பார்த்துவாரே. நான் தேவனுடைய பிள்ளையாயிருப்பேன், எல்லாவற்றையும் தருவாரே. கவலை இல்லையே, கண்ணீர் இல்லையே, கவலை இல்லையே, கண்ணீர் இல்லையே, ஒன்றுக்கும் பயமில்லையே, ஒன்றுக்கும் பயமில்லையே. தேவனுடைய பிள்ளையாயிருப்பேன், என்னாலும் வெற்றி தருவார். தேவனுடைய பிள்ளையாயிருப்பேன், என்னாலும் வெற்றி தருவார். தோல்வி இல்லையே, தடை இல்லையே, தோல்வி இல்லையே, தடை இல்லையே, என்னாலும் வெற்றி உண்டு. அமேன். தோல்வி இல்லையே, தடை இல்லையே, சொல்லுவோமா, என்னால் வெற்றி உண்டு. தடை இல்லையே, என்னாலும் வெற்றி உண்டு. என்னாலும் வெற்றி உண்டு. நான் தேவனுடைய பிள்ளையாயிருப்பேன், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கதர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஜெபம் பண்ணி முடிப்போம். Shall we pray and conclude this service? Our loving Heavenly Father, thank you for this wonderful time, Lord. Once again we come to this your presence, Lord. ஆண்டவரே, அன்புள்ள பிதாவே, எங்களுடைய சமூகத்தில் தாழ்த்தி வருகிறோம். எங்களோடு பேசினிருப்பா. Lord, you have spoken with these words, Lord. இந்த வார்த்தைகளோடு எங்களோடு பேசியிருக்கிறீர். As a Paul, like we have to conquer all these things in this world, Lord. போல இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொண்டு
மேற்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஏனென்றால் மேற்கொள்ளக்கூடிய இயேசுவே நீர் எங்களை ஜெயித்து எங்களை ரட்சித்திருப்பா. The Lord was the conqueror. You only saved us, Lord. ஜெயமெடுத்த இயேசுவே நீரே எங்களுக்குள்ளே எங்களை ரட்சித்திருப்பா. அதனால நீரே எங்களுடைய பொக்கிஷமாக இருக்கிறீர், நீரே எங்களுடைய மகிமையாக இருக்கிறீர். அதனால பொக்கிஷமாக இயேசுவை நாங்கள் உடையவர்களாக இருக்கும் பொழுது நாங்கள் இந்த உலகத்தை எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ணி நாங்கள் ஜெயம் கொள்வோம். You are the treasure in our hearts, Lord. With you we will face everything. We are going to conquer, Lord. உம்மால எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயித்து நாங்கள் ஜெயம் கொள்வோம். எங்கள் கிருபை செய்வதாக. ஒவ்வொருவரும் போகிற பாதையில், கண்ணீரின் பாதையில், பள்ளத்தின் பாதையில், வேதனின் பாதையில், எல்லா பாதையிலும் அவருடைய கண்ணீரை துடைத்து அவளை மாற்றி ஆண்டவரே பரமபிதாவாகி நீர் இருந்து அவளை போஷித்து அவளை ஆசீர்வதித்து பரம ராஜ்யத்தை எங்களை ஆயத்தப்படுத்தும். உமக்கே சகல துதி கனமகிமை செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே. Lord, we give all the glory to you. We ask in this prayer in the name of Jesus. Amen. Amen.